ஏன் காவலர்களை பற்றி நீங்க பேச மறுக்கிறீர்கள் என்று. நான் சொல்கிறேன், காவலரை பார்த்து நான் பேச மறுக்கவில்லை, ஆனால் மதிக்கிறோம். காவலரை பார்த்து நாங்கள் பேச மறுக்கவில்லை, ஆனால் மதிக்கிறோம். ஒரு காவலர் செய்யும் குற்றத்தால் ஒட்டுமொத்த காவலரையும் குறை சொல்ல முடியாது. அதற்காக காவலரை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றும் அஞ்சுகிறோம் என்றும் அர்த்தம் கிடையாது. அதற்காக நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அர்த்தம் கிடையாது. இந்த சமூகம் போர்க்குடி சமூகம், இந்த சமூகம் தமிழ் சமூகம். அப்படி இருக்கையில் நாங்கள் அஞ்ச வேண்டும் என்ற அச்சம் கிடையாது. நாங்கள் வெள்ளையனை எதிர்த்த சமூகம். ஒரு இளைஞனை கூப்பிட்டு இவன் மலைக்குறவன் தான் என்ற அர்த்தத்திலே அந்த இளைஞனை கூப்பிட்டு அவனின் அலைபேசியை பறிமுதல் செய்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அந்த காவலர் பார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அலைபேசியிலே குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற வாசகம் இருந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அவர் புலம்புகிறார், வருந்துகிறார். ஐயோ, எல்லோரும் இப்படி சென்று விட்டால் நாங்கள் எங்கே போவது என்று. நான் சொல்கிறேன், எங்கேயாவது போங்கள், எங்கேயாவது போங்கள், குற்றவாளியை தேடி கண்டுபிடிங்கள். வடமாநிலம் என்று கொள்ளையாக அடிக்க சொல்லுகிறார்கள், அவரை தேடி கண்டுபிடிங்கள். நீங்கள் வேலை செய்யவும், நீங்கள் சம்பளம் வாங்குவதற்கும், நீங்கள் ப்ரமோஷன் வாங்குவதற்கும் இந்த பழங்குடி சமூகம் தான் கிடைத்ததா? அதில் குறிப்பாக இந்த மலைக்குடி சமூகம் தான் கிடைத்ததா?